அன்புக்குரியவரே, கர்த்தர் உயிர்த்தெழுந்த பண்டிகையின் 2வது ஞாயிறாகிய நாளில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். இந்த வழிபாட்டில் இறை அருள் உணர்ந்து நாம் ஆண்டவரை போற்றுவோம். கண்களை மூடி நாம் ஆண்டவர் நோக்கி மன்றாடுவோம். ஆராதனை ஆராதனை அப்பா உமக்கு ஆராதனை, அப்பா உமக்கு ஆராதனை. ஆராதிக்கின்றோம் ஆராதிக்கின்றோம் அப்பா உம்மை ஆராதிக்கின்றோம், அப்பா உம்மை ஆராதிக்கின்றோம். காலை மாலை ஆராதனை, இரவும் பகலும் ஆராதனை, காலை மாலை இரவும் பகலும் ஆராதனை. காலை மாலை ஆராதிப்போம், இரவும் பகலும் ஆராதிப்போம், காலை மாலை இரவும் பகலும் ஆராதிப்போமே. ஆராதனை ஆராதனை அப்பா உமக்கு ஆராதனை, அப்பா உமக்கு ஆராதனை, அப்பா உமக்கு ஆராதனை. சர்வ வல்லவரும் நித்தியருமாக இருக்கின்ற எல்லாமல்ல இறைவா, ஆசீர்வாதமாய் ஆண்டவர் தந்த ஒரு ஓய்வு நாளின் காலை பொழுதிலே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உம்மை போற்றுகிறோம். உம்முடைய அளவிட முடியாத அன்பினாலும் ஆற்றலாலும் ஒவ்வொரு நாளும் காக்கப்பட்டு வருகின்ற நாங்கள் உம் அருளை உணர்ந்தவர்களாக இந்த காலை பொழுதிலே உம்முடைய சமூகம் பணிந்திருக்கிறோம். பல்வேறு விதமான எதிர்நோக்குகளோடும் இயக்கங்களோடும் வாழ்கின்ற நாங்கள் ஆண்டவரது அருளை நம்பி உம் சமூகத்தில் பணிந்திருக்கிறோம். இந்த வழிபாடு உமக்கு ஏற்படுவதாக இருக்கட்டும். நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், வாசிக்கும் திருமறை வசனங்கள், ஏறெடுக்கும் விண்ணப்பங்கள் எல்லாம் உம்முடைய சமூகத்திலே உமக்கு விருப்பமாக அமைந்திருக்கட்டும். அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக. இறைமகன் இயேசுவின் திருப்பேரில் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டுகின்றோம் எங்கள் வேண்டுதற்கு எழும் கடவுளே, ஆமென். ஆண்டவரை நாம் போற்றுவோம். நம்முடைய பாடல் புத்தகத்திலே 3வது ஞான பாடல், இயேசு சுவாமி உமது வசனத்தின் பாலை தேட என்ற பாடல் 3வது ஞான பாடல். அனைவரும் எழுந்து என்று நாம் பாடுவோம். இயேசு சுவாமி உமது வசனத்தின் பாலை தேட வந்தோம் எங்கள் மனது, மண்ணை விட்டு உம்மை சேர சீமோண்டாக்கு சுவாமி நாங்கள் மாய மாற
நாம் 16வது சங்கீதத்தை முறையாக வாசிப்போம். 16வது சங்கீதம் முறையாக நாம் படிப்போம். கடவுளே, என்னை காப்பாற்றும், உம்மிடத்தில் அடைக்கலம் புகுந்தேன். நான் கர்த்தரிடம், தேவரீரே என் ஆண்டவர், உம்மையன்றி எனக்கு வேறே செல்வம் இல்லை. பூமியில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்கள் சிரேஷ்டமானவர்கள், அவர்களே என் மனமகிழ்ச்சி என்று சொன்னேன். அந்நிய தேவர்களை தேடிக் கொள்கிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். அவர்கள் செலுத்துகிற இரத்த பான பலிகளை நான் செலுத்த மாட்டேன். அவர்களின் நாவுகளை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன். கர்த்தரின் சுதந்திர பாகம் என் பாத்திரத்தின் பங்கு, என் பாகத்தை தேவரீர் பாதுகாக்கிறீர். இன்பமான இடங்களில் எனக்கு பாகம் கிடைத்தது. ஆம், என் சுதந்திரம் மகிமையானதே. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ராக்காலங்களிலும் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும். கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன் வைத்து நோக்கிக் கொண்டிருக்கிறேன். அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் மகிழ்ந்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாமிசமும் நன்னம்பிக்கையில் தங்கும். என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பக்தனை படுகுழியில் இறங்க விடீர். சேர்ந்து படிக்கலாம். ஜீவவழி எனக்கு தெரியப்படுத்துவீர், உமது சன்னிதானத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உமது வலது பாசனத்திய பேரின்பமும் உண்டு. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போது எப்போதுமான சதா காலம் இருக்கும்படியே. ஆமேன். அல்லேலூயா. நாம் இந்த நாளிலே கொடுக்கப்படுகின்ற திருமறை பாடங்களை படிக்க இருப்போம். முதலாவது திருமறை பகுதி புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 22 முதல் 32 வரைக்கும் உள்ள திருவசனங்கள். நாம் அதை படிக்க இருப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 22 முதல் 32 வரைக்கும் உள்ள திருவசனங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 22 முதல் 32 வரையுள்ள வசனங்கள். இஸ்ரவேலரே, இந்த வார்த்தைகளை கேளுங்கள். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு கடவுள் உங்கள் மத்தியில் வல்ல செயல்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து அவரை உங்களுக்கு வெளிப்படையாக காண்பித்தார். கடவுளுடைய திட்டமான ஆலோசனையினாலும் அவருடைய முன்னறிவினாலும் ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த இயேசுவை அக்கிரமக்காரர் கையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்து கொலை செய்தீர்கள். கடவுள் மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். மரணத்தினால் அவர் கட்டி வைக்கப்படுவது அசாத்தியம். அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன் வைத்து நோக்கி கொண்டிருந்தேன், நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறார். ஆகவே என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களிகூர்ந்தது, என் மாமிசமும் கூட நன்னம்பிக்கையில் தங்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவு காண விடீர். ஜீவ வழிகளை எனக்கு தெரியப்படுத்தினீர், உமது சன்னிதானத்தில் என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர் என்று சொல்லுகிறான். சகோதரரே, கோத்திர பிதாவாகிய தாவீதை குறித்து நான் உங்களோடு தாராளமாய் பேசலாம். அவன் மரணமடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடம் இருக்கிறது. அவன் தீர்க்கதரிசியானதால் தனது சன்னிதானத்தில் ஒருவரை தன் சிங்காசனத்தில் வீற்றிருக்க செய்வதாக கடவுள் ஆணையிட்டு சொன்னதை அவன் அறிந்திருந்து அவர் பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும் அவர் மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்தவனாக கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து பேசினான். இந்த இயேசுவை கடவுள் எழுப்பினார். இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகள் என்பதை. முதலாவது திருமறை பகுதி வாசித்து முடிந்தது. அப்படியே இந்த நாளைக்காய் கொடுக்கப்படும் நிருப பகுதி பேதுரு அடிகளாருடைய முதலாவது திருமுகம் 1ஆம் அதிகாரம் 17 முதல் 21 வரைக்கும் உள்ள திருவசனங்கள். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 17 முதல் 21 வரைக்கும் திருவசனங்கள். நாம் அதையும் படிக்க கேட்போம். பேதுரு 1ஆம் அதிகாரம் 17 முதல் 21 வரை. நீங்கள் தந்தையை என அழைத்து மன்றாடுபவர் ஆளை பார்த்து அல்ல, அவரவர் செயல்களின்படியே தீர்ப்பு வழங்குகிறார். ஆகையால் இவ்வுலகில் நீங்கள் அந்நியராய் வாழும் காலமெல்லாம் அவருக்கு அஞ்சி வாழுங்கள். உங்கள் மூதாதையரிடமிருந்து வழி வழியாய் வந்த வீணான நடத்தை என்று உங்களை விடுவிக்க
கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும். அது பொன்னும் வெள்ளியும் அல்ல, பொன்னும் வெள்ளியும் போன்று அழிவுக்குட்பட்டது அல்ல, மாறாக மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும். உலகம் தோன்றும் முன்னரே முன்குறிக்கப்பட்ட அவர் இந்த கடைசி காலத்தில் உங்களுக்காக வெளிப்படுத்தப்பட்டார். அவர் வழியாகத்தான் நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டுள்ளீர்கள். இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழ செய்து பெருமைப்படுத்தியுள்ளார். இதனால் நீங்கள் கடவுளுடன் நம்பிக்கை கொண்டு அவரை எதிர்நோக்கி இருக்கவே இவ்வாறு செய்தார் என்பதே. நிருப பகுதி வாசித்து முடிந்தது. நாம் அனைவரும் எழுந்து நின்று அப்படியே இன்றைக்கான நற்செய்தி வாக்கிய பகுதியை படிக்க இருப்போம். அது தூய லூக்கா நற்செய்தி 24ஆம் அதிகாரம் 13 முதல் 35 வரைக்கும் திருவசனங்கள் நாம் அதை படிக்க இருப்போம். தூய லூக்கா 24ஆம் அதிகாரம் 13 முதல் 35 வரைக்கும் உள்ள திருவசனங்கள். லூக்கா 24ஆம் அதிகாரம் 13 முதல் 35 முடிய. அவர்களில் 2 பேர் அன்றைய தினமே எருசலேமுக்கு 7-8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டு நடக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களோடு கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை இன்னாரென்று அறிந்து கொள்ளாதபடி அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவர் அவர்களிடம், நீங்கள் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற இந்த காரியங்கள் என்னவென்று கேட்க அவர்கள் முகம் வாடி நின்று விட்டார்கள். அவர்களில் கிளையோப்பா எனப்பட்ட ஒருவன் எருசலேமில் தங்கியிருந்தும் இந்நாட்களில் அங்கு நடந்தவைகளை நீர் மாத்திரம் அறியாமல் இருக்கிறீரோ என்று பதில் சொன்னான். அவர் எவைகள் என்று கேட்க அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை பற்றிய சங்கதிகளே. அவர் கடவுளுக்கு முன்பாகவும் எல்லா ஜனத்துக்கு முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாயிருந்தார். பிரதான ஆசாரியரும் நம்முடைய அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக ஒப்பு கொடுத்து சிலுவையில் அறைந்தார்கள். நாங்களோ இஸ்ரவேலை மீட்கப் போகிறவர் இவரே என்று எதிர்பார்த்து நம்பியிருந்தோம். அதுவுமன்றி இவைகள் சம்பவித்து இன்று 3ஆம் நாளாகிறது. அது மாத்திரமல்ல, எங்களை சேர்ந்த சில ஸ்திரீகளும் அதிகாலமே கல்லறைக்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து, அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். எங்களோடு இருந்தவர்களில் சிலர் கல்லறைக்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே இருக்க கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, புத்தி இல்லாதவர்களே, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் நம்ப மாட்டாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாக பாடுபட்டு தமது மகிமையில் பிரவேசிக்க வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசேயிலும் சகல தீர்க்கதரிசிகளிலும் இருந்து தொடங்கி எல்லா ஆகமங்களிலும் தம்மை பற்றி எழுதியிருந்தவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அவர்கள் போகும் கிராமத்தை சமீபிக்கவே அவர் அதற்கு அப்பால் போகிறவர் போல் தம்மை காண்பித்தார். அவர்களோ, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொள்ள அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அவர்களோடு அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் கண்கள் திறக்கப்படவே அவரை இன்னார் என்று அறிந்தார்கள். அவரோ அவர்களுக்கு மறைந்து போனார். மறையவே அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து, வழியிலே அவர் நம்மோடு பேசி வேதாகமங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நமது இருதயம் நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோடு இருந்தவர்களும் கூடியிருந்த இடத்தில் அவரை கண்டார்கள். அவர்கள், ஆண்டவர் உண்மையாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று சொன்னார்கள். வழியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிட்டு கொடுக்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் இவர்கள் விவரித்து சொன்னார்கள் என்பதே. நற்செய்தி வாக்கிய பகுதியும் வாசித்து முடிந்தது. ஆண்டவரின் வாழ்வு தருகின்ற வார்த்தைகளை படிக்க கேட்டு நமக்கு மறுமொழியாக நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வழியாக நாம் அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கற்பத்தில் பவித்து கனிமை எடுத்து பிறந்து பொந்திபிராத்தின் பாடுபட்டு சிலுவையிலிருந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கிய 3ஆம் நாள் மரித்து எழுந்து வைத்து எழுந்தார். பரத்துக்கேறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை வலது பார்த்து வீற்றிருக்கிறார். அவரிடத்தில் உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் நிற்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன்.
பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர வித்தலிலும் நித்திய ஜீவனும் உன்னை விசுவாசிக்கிறேன். ஆமென். அமர்வோம். நாம் அமர்ந்து நம்முடைய பாடல் புத்தகத்தில் 354வது ஞான பாடலை பாடுவோம். அருள்நாதா நம்பி வந்தேன் நோக்க கிடவீர் கைமாறின்று என்னை முற்றும் ரட்சிப்பீர் என்ற பாடல் 354வது பாடல். ஆண்டவர் இயேசுவிடமிருந்தும் தாயும் தந்தையுமான கடவுளிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் அருளும் அமைதியும் உண்டாவதாக. ஆமென். சற்று நேரம் சிந்தனை செய்வதற்காக இந்நாளில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருமறை பகுதி நாம் ஏற்கனவே படிக்கேட்ட நற்செய்தி பகுதி தூய லூக்கா நற்செய்தி 24ஆம் அதிகாரம் 13 முதல் 35 வரைக்கும் உள்ள திருவசனங்கள். அதிலே தொடக்கத்தில் இருக்கின்ற சில வசனங்களை மாத்திரம் நான் இப்படி படிக்கின்றேன். 13 முதல். அதே நாளில் சீடர்களுள் இருவர் எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஓர் ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அவ்வூரின் பெயர் எம்மாவு. அவர்கள் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடிக் கொண்டே சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடிக் கொண்டும் வினவிக் கொண்டும் சென்றபோது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன என்பது. கண்களை மூடி நாம் செபிப்போம். வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் காரிருளில் நடக்கையிலே தீபமாக
கிருபை கடலாகிய இறைவா, உலகோர் அனைவர் மீதும் மட்டற்ற அருள் கொண்டிருப்பவரே, பலவீனங்களிலும் இழப்புகளிலும் எங்களை தாங்கி எங்களை ஆதரிக்கின்ற தகப்பனே, கிருபையாக தந்த நாளுக்காக நம்மை போற்றுகிறோம். உம்முடைய சமூகம் பணிந்தவர்களாக உயிர்த்த கிறிஸ்துவில் வாழ்ந்து வருகின்றோம் என்ற உணர்வுடன் இந்த வார்த்தைகளை சிந்திக்க அருள் தார். உம் தயவுள்ள தீர்மானம், உம் விருப்பம் இவ்வார்த்தைகளில் நாங்கள் உணர்ந்து உம்மை போற்றிட அருள் செய்வீராக. என் கண்களை திறந்து நீர் காண்பிக்கும் காட்சியை காண அருள் செய்வீராக. இறைமகன் இயேசுவின் திருப்பெயரில் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டுகின்றோம். எங்கள் வேண்டுதல் கேளும் கடவுளே, ஆமென். ஆண்டவருக்குள் அன்பானவர்களே, பொதுவாக உலக வாழ்வினை ஒரு பயணத்திற்கு நாம் ஒப்பிட்டு சொல்லுகின்றதை பல சமயங்களிலே கேட்டிருக்கின்றோம். வாழ்க்கை பயணத்தினுடைய அனுபவங்கள் நம்முடைய வாழ்வை அவை வளப்படுத்த வேண்டும். வாழ்க்கை அனுபவங்கள் நம் வாழ்வை நம்பிக்கை ஊற்றி நடத்த வேண்டும். ஆனால் பல சமயங்களிலே நாம் விரும்புகின்ற பல காரியங்கள் நம்மிலே நிறைவேறாத போது, நாம் எதிர்நோக்குகின்ற காரியங்கள் நடைபெறாத போது, அந்த பயணங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே சுமைகளாக மாறிவிடுவதை உணரப்படுவதை நாம் கவனிக்கின்றோம். விடியலை நோக்கி எதிர்நோக்கி இருந்த ஒரு மக்கள் சமூகம் ஆண்டவராம் இயேசுநாதரில் தங்கள் வாழ்க்கையிலே விடியல் தோன்றிவிட்டது என்பதை உணர்ந்த ஒரு மக்கள் சமூகம். அவருடைய வார்த்தைகள், அவருடைய பணிவிடைகள், அவர் ஊட்டிய நம்பிக்கையின் நிலைகள் அத்தனையிலும் எதிர்பார்க்கப்பட்டிருந்த மேசியா இவர்தான் என்ற ஒரு நம்பிக்கை உணர்வோடு வாழ்ந்து வந்த ஒரு மக்கள் சமூகம். இயேசுநாதர் கொலை செய்யப்படுகின்ற போது, இயேசுநாதர் சிலுவையிலே அறையப்பட்டு அவர் ஜீவனை விடும்போது, கல்லறையிலே அவரை அடக்கம் செய்த போது, இந்த பயணத்தின் அனுபவங்களிலே ஒரு சோர்வை சந்தித்தது. அவருடைய உள்ளங்கள் எல்லாம் பாரத்தினாலே அமிழ்ந்து போயிற்று. நம்பிக்கை இழந்தவர்களாக இயேசுநாதர் உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தியை கேள்விப்பட்ட பிறகு அவருடைய வாழ்க்கையிலே அதே நிலை நீடிப்பதை நாம் கவனிக்கின்றோம். இந்த ஒரு சூழலிலே தான் நமக்கு கொடுக்கப்படுகின்ற இந்த திருப்பகுதி இயேசுநாதர் உயிர்த்தெழுந்த அன்று மாலை அவர் மீண்டும் ஒரு முறை 2 சீடர்களுக்கு தரிசனம் கொடுக்கின்ற ஒரு நிகழ்வு. அந்த மக்கள் வாழ்க்கையிலே, வாழ்க்கை பயணத்திலே ஒரு புதிய பரிணாமத்தை தோற்றுவிக்கின்ற ஒரு நிகழ்வை லூக்கா நற்செய்தியாளன் இங்கே திறம்பட பதிவு செய்திருக்கின்றார். லூக்கா நற்செய்தியாளனை பொறுத்த வரைக்கும் இயேசுநாதருடைய உயிர்த்தெழுகின்ற அனுபவமும் அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற ஊக்கமூட்டும் வார்த்தைகளும் தான் அவருடைய செய்திகளுடைய சாராம்சம். அன்புக்குரியவர்களே, லூக்கா நற்செய்தியாளன் இங்கே இயேசுநாதர் உயிர்த்தெழுந்த அன்று மாலை 2 சீடர்கள், 12 என்று நாம் இதிலே குறிப்பிட முடியவில்லை. காரணம், கிளையோப்பா என்ற ஒருவரையும் அவரோடு இன்னொருவரையும் என்றுதான் இவர் குறிப்பிடுகின்றார். இந்த இருவரும் எருசலேமிலிருந்து அருகாமை வடமேற்காக செல்கின்ற ஒரு ஊர் எம்மாவு என்கின்ற ஊருக்கு சுமார் 11 கிலோமீட்டர் தொலைவு என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். அந்த ஊருக்கு அவர் நடந்து போகின்றார்கள். அவருடைய வாழ்விலே அவர்கள் மிகுந்த துயரம் நிறைந்தவர்களாக அன்று நிகழ்ந்த நிகழ்வை எல்லாம் உரையாடி கொண்டே போகின்றார்கள். இயேசுநாதர் மரித்த விதம், இயேசுநாதர் அடக்கம் செய்யப்பட்ட விதம்,
அதனாலே எழுந்திருக்கின்ற ஒரு சமூக சூழல், பயம் நிறைந்த ஒரு சூழல். அதே வேளையிலே அன்று காலையிலே அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார் என்கின்ற செய்தியை கொண்டு வந்த பெண்கள் மற்றும் சீடர்களுடைய அனுபவங்கள், இவைகளெல்லாம் கேள்விப்பட்டிருந்தும் அவர்கள் சரியாக அதை உணர்ந்து கொள்ள இயலாமல், உயிர்த்த இயேசுவை தங்கள் வாழ்க்கையிலே நம்பிக்கையூட்டு நாயகராக உணர்ந்து கொள்ள இயலாமல் வருத்தத்தோடு உரையாடி செல்கின்ற ஒரு காட்சி. இயேசுநாதர் உயிர்த்த ஆண்டவர் அவர்களோடு வந்து நடந்து செல்லுகின்றார், அந்த உரையாடலிலே பங்கெடுக்கின்றார். ஒரு வழிப்போக்கராக வந்து அவர்களோடு இணைந்து இந்த காரியங்களை எல்லாம் அவர் கேள்விப்பட்டவராக அவரோடு உரையாட துவங்குகின்றார் என்று இந்த ஆக்கியோருங்கு இந்த பதிவை துவக்குவார். தங்களோடு நடந்து வருகின்றவர் உயிர்த்த கிறிஸ்து, உயிர்த்த மெசியா, ஆண்டவர் என்கின்ற அந்த செய்தியை அவர்களாலே உணர்ந்து கொள்ள முடியாமல், அவரை சரியாக பார்க்க முடியாமல் அவள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன என்று இந்த ஆக்கியோன் துவங்குகின்றார். அன்புக்குரியவர்களே, இதுதான் நம்முடைய சிந்தனை களம். உயிர்த்த கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி காண்கின்றோம் என்பதற்கு இந்த சீடர்களுடைய அனுபவங்களும் லூக்கா நற்செய்தியுடைய இந்த பதிவும் மிக மிக முக்கியமான அம்சங்கள். லூக்கா நற்செய்தியாளரை பொறுத்த வரைக்கும் மிக தனித்துவம் நிறைந்த ஒரு நற்செய்தியாளர். முதலாம் அதிகாரம் முதல் 2 வசனங்களிலேயே அவர் சொல்லுவார். லூக்கா 1 முதல் வாசிக்கிறது. மாண்புமிகு தியோபில் அவர்களே, நம்மிடையே நிறைவேறிய நிகழ்ச்சிகளை முறைப்படுத்தி ஒரு வரலாறு எழுத பலர் முயன்றுள்ளனர். தொடக்க முதல் நேரில் கண்டும் இறைவார்த்தையை அறிவித்தும் வந்த ஊழியர் நம்மிடம் ஒப்படைத்துள்ளவாறே எழுத முயன்றனர். அதுபோல நானும் எல்லாவற்றையும் தொடக்கத்திலிருந்து கருத்தாய் ஆய்ந்து நீர் கேட்டறிந்தவை உறுதியானவை என தெரிந்து கொள்ளும் பொருட்டு அவற்றை ஒழுங்குபடுத்தி உமக்கு எழுதுவது நலமெனக் கண்டேன் என்று அவர் இங்கே துவங்குவார். லூக்கா தன்னுடைய வாழ்விலே கண்டும் கேட்டும் இருக்கிற இறை வார்த்தை, இயேசுநாதருடைய வாழ்விலே நிறைவேற்றப்பட்ட மீட்பினுடைய எல்லாவித செயல்பாடுகள் அத்தனையும் அவர் உணர்ந்து அறிந்தவராக அவற்றை முறைப்படுத்தி சரியாக மாண்புமிகு தியோப்பில் என்பவருக்கு எழுதுகின்றார். இந்த ஒரு நற்செய்தி மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகமும் அதைத்தான் சொல்கின்றது. 2வது நூல் என்று அவர் சொல்லுவார். இரண்டும், முதலாவது நற்செய்தியை தெளிவாக பதிவு செய்வார். அதற்கு அடுத்தவாறு அந்த நற்செய்தி உலகமெங்கும் எப்படி போனது, உலகமெங்கும் எப்படி கொண்டு செல்லப்பட்டது, ஆவியுடைய ஆற்றலாலே எப்படி நிகழ்ந்தது என்பதை ஒரு வரலாறாக அதிலே பதிவு செய்வார். அப்படி அவர் பதிவு செய்யும் போது இயேசுநாதரை, அதுவும் சில முக்கியமான அழுத்தங்களை பதிவு செய்து அதிலே எருசலேம் மையமாக அமைந்திருக்கும். 2வது பிரபந்தத்திலே எருசலேமிலிருந்து உலகமெங்கும் புறப்படுகின்ற ஒரு காட்சியை அவர் பதிவு செய்வார். எருசலேமை மையம் கொண்டு நிகழ்த்தப்படுகின்ற இந்த மீட்பின் திட்டம், இறை திட்டம், அதை நிறைவேறுவதற்காக இந்த லூக்காவும் பல பயணங்களை பதிவு செய்வார். பல பயணங்கள் தொடக்கத்திலிருந்தே அந்த பயணங்களை அவர் சொல்லுவார். லூக்கா 2ஆம் அதிகாரத்திலேயே நாம் படிக்கும் போது வாசிக்கின்றோம். நாசரேத் ஊரிலிருந்து குடிமதிப்பு கணக்கு பதிவு செய்வதற்காக பெத்லகேம் வருகின்ற ஒரு தம்பதியே அதை அங்கே துவங்குவார். அதன் பின்பு நாம் வாசிக்கிறோம் அதே அதிகாரத்திலேயே, இதோ நாசரேத்தூரிலிருந்து எருசலேமுக்கு வருகின்ற, வழிபட வருகின்ற அந்த குடும்பத்தினுடைய பதிவையும் அவர் சொல்லுவார். லூக்கா 9ஆம் அதிகாரத்திலே நாம் வசிக்கும் போது இயேசு அழகாக சொல்லுவார், தான் எருசலேமை நோக்கிய பயணத்திலே இருக்கிறேன் என்று சொல்லுவார். 9:51-52 வாக்கியங்களிலே படிக்கிறோம். அதன் பின்பு அப்படியே எருசலேம் நோக்கிய ஒரு பயணம் தொடரும். இந்த பயணத்தின் இடையே ஏராளம் பயண அனுபவங்களை லூக்கா நற்செய்தி அழகாக பதிவு செய்வார். அதை நாம் கொள்ளுவோம் என்று சொன்னால் 15ஆம் அதிகாரத்திலே ஒரு மைந்தன்
வாழும் இடத்திலிருந்து தன் ஆசைகளை எல்லாம் சேர்த்து கொண்டு தூர தேசம் ஒரு பயணம் போகின்றான் என்று ஒரு பயணத்தை சொல்லுவான். அது மாத்திரமல்ல, கடைசியிலே அவர் வரும்போது சொல்லுவார், ஒரு பயணம், அடுத்து ஒரு பயணம் வருகிறது. அந்த பயணம் ஒரு சிற்றூரில் இருந்து எருசலேம் நோக்கிய பயணம். பெத்பகு பெத்தானிய சிற்றூர்களிலிருந்து எருசலேம் நோக்கிய ஒரு பயணம். இயேசுநாதர் அரசராக வருகின்றார், மேசியா அரசராக வருகின்றார் என்று ஒரு பயணத்தை சொல்லுவார். இடையே 9ஆம் அதிகாரத்திலே ஒரு புதிய விடுதலை பயணம் இயேசுவிலே துவங்குகிறது என்பதையும் அவர் பதிவு செய்திருப்பார். ஆக பயணங்களை எல்லாம் சொல்லுவார். இந்த பயணங்கள் எல்லாம் சொல்லும் போது அதிலே ஒவ்வொரு பயணத்திலும் ஒரு நோக்கமும் தெளிவும் இருப்பதை அந்நாட்களில் அவர்கள் சரியாக உணர்ந்து கொண்டார்கள். இங்கே இந்த பயணம் எருசலேமிலிருந்து துவங்குகின்ற ஒரு பயணம், இயேசுநாதர் உயிரோடு எழுந்த பின்பு வருகின்ற ஒரு பயணம். அது அவர் 2வது எழுதுகின்ற புத்தகத்திற்கு ஒரு அடித்தளமான ஒரு பயணம். இந்த பயணத்திலே எருசலேமிலிருந்து உலகெங்கும் நோக்கிய மக்கள் மீட்பினை காணுகின்றார்கள் என்கின்ற சொல்கின்ற இந்த பயணத்தினுடைய துவக்கம் அது எப்படி இருக்கிறது சொன்னால், இந்த சீடர்கள் இயேசுநாதரை உயிரோடு எழுந்தவராய் இன்னும் சரியாய் காண முடியவில்லை, அவள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன என்று சொல்லுவார். இந்த சிந்தனைதான் கர்த்தர் உயிர்த்தெழுந்த திருநாளை பண்டிகையை கொண்டாடுகின்ற, அதை நினைத்து அதன் வழியாக புத்துயிர் வருகின்ற ஒரு மக்கள் சமூகத்திற்கு மிகுந்த ஒரு பேரானந்தத்தை, ஆற்றலை கொடுக்கின்ற ஒன்று. அன்புக்குரியவர்களே, இயேசுநாதர் இங்கே உடனிருந்து இவருடைய கண்களை திறக்கின்ற அனுபவத்துக்கு நடத்துகின்றார். வழிபோக்கராய் இணைவார். 3 கேள்விகள் போன்ற நிகழ்வை அவர் அங்கே அரங்கேற்றுவார். விசாரிப்பார், ஏன் உங்கள் இதயம் துக்கமாயிருக்கிறது, நீங்கள் பேசுகின்ற காரியம் என்ன? பின்பு கேட்பார், என்ன நிகழ்ந்தது என்று கேட்பார். அவர் விவரிப்பார்கள், இதோ நாங்கள் கடவுளுடைய மகனாக இறைவாக்கராக விளங்கிய இயேசுநாதரை, அவரிலே மீட்பு நிறைவேறும் என்று காத்திருந்தோம், ஆனால் அவரோ கொலை செய்யப்பட்டு விட்டார், எங்களை சார்ந்த ஸ்திரீகள் என்று அவர் உயிரோடு எழுந்தார் என்று வந்து சொல்லுகின்றார்கள் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அப்பொழுது அவர் அந்த நிகழ்ச்சியை முடிகிற சூழலிலே அவளை விட்டு தூரமாய் போகிற போர் காண்பிப்பார். பயணத்திலே அவர்கள் அவரை வருந்தி கேட்டுக் கொள்ளுவார்கள், உடன் சொல்லுவார். அவர்கள் இல்லம் செல்லுகின்ற போது, அந்த ஊர் அடைந்து இல்லம் செல்கின்ற போது, அங்கே இயேசுநாதர் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி சொல்லி அதை பிட்டு அவளுக்கு கொடுக்கும் போது, அப்பத்தை பிட்கும் போது அவளுடைய கண்கள் திறக்கப்பட்டதை காணுகின்றோம். இயேசுநாதர் அவளிடத்திலிருந்து மறைந்து செல்கின்றார். அவர்கள் இயேசுநாதர் உயிரோடு எழுந்திருக்கிறார் என்பதை தாங்களாக உணர்ந்து அந்த நம்பிக்கையோடு கூட மீண்டும் உடனடியாகவே எருசலேம் சென்று சீடர்களோடு இதை பகிர்ந்து கொள்கின்றார்கள், உயிர்த்த கிறிஸ்துவிலே மகிழ்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்வை பலரும் பல விதங்களிலே பல முறை ஒவ்வொன்றாய் சொல்லிக்கொண்டே வருகின்றார்கள். விளக்க உரையாளர்களுக்கெல்லாம் இந்த பகுதி ஒரு அழகிய பகுதி. இது வார்த்தையை வாசிக்கிற நமக்கெல்லாம் இது ஒரு அருமையான ஒரு பகுதி. ஒவ்வொரு நாளும் புது புது அர்த்தங்களையும் புது புது செய்திகளையும் உயிர்த்த கிறிஸ்துவிலே நாம் காண்பதற்கு நம்ம நடத்துகின்ற ஒரு அருமையான ஒரு பகுதி. ஒரு சிந்தனையை மாத்திரம் நாம் இந்த பொழுதிலே பெற்றுக் கொள்ளுகின்றோம். கோர்டன் பூக்கர் என்ற ஒரு இறையியலாளர் சமீபத்திலே, நான் 6 ஆண்டுகளுக்கு முன்பு தாம் எழுதிய ஆய்வு கட்டுரை ஒன்றிலே இந்த பகுதியை குறித்த ஒரு ஆய்வினை செய்வார். இந்த பகுதியை குறித்து ஆய்வு செய்து லூக்கா நற்செய்தியாளன் ஒளி மற்றும் மகிமை, வெளிச்சம், மறைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு வெளிச்சம், இன்விசிபிள் லைட் என்று சொல்லுவார். இன்விசிபிள் ஒரு வெளிச்சம், அந்த வெளிச்சம் மற்றும் மகிமை என்ற பொருளிலே லூக்கா நற்செய்தியாளன் அநேகம் சத்தியங்களை சொல்லுகின்றார். அது இந்த பகுதிக்கும் பொருந்தும். எப்படி என்று சொன்னால், அந்த வெளிச்சத்தின் தன்மையினாலே தான்
இவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வெளிச்சம் உயிர்த்த கிறிஸ்துவை அவர்கள் காணச் செய்கிறது என்பதை பதிவு செய்வார். அப்படி சொல்லுவதற்காக அவர் அதிலே குறிப்பிடுகின்ற ஒன்று, இந்த நிகழ்ச்சி உரையை அப்படியே அவர் ஏதேன் தோட்ட அனுபவத்திற்கு அழைத்துச் சொல்லுவார். ஏதேன் தோட்ட அனுபவத்திலே கண்கள் மறைக்கப்பட்ட இருவர் இருந்தார்கள். அவர்களுடைய வாழ்விலே கண்கள் திறக்கப்படுகின்ற ஒரு அனுபவம் வருகிறது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே அந்த பதிவை அவர் சொல்லுவார். முதல் வசனங்களில், தொடக்க வசனங்களிலிருந்து அதை சொல்லுவார். அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்த ஆதாமும் ஏவாளும், கண்கள் மறைக்கப்பட்டிருந்தவர்கள் கண்கள் திறக்கப்படுகின்றார்கள். திறக்கப்படுகின்ற போது அவர்கள் தங்கள் ஆடையில் இருப்பதாக உணர்கிறார்கள். கடவுள் அவர்களுக்கு ஆடை ஒன்று அணிவிக்கின்றார் என்ற ஒரு பகுதி அங்கே வருகிறது. இதை அவர் புரிந்து கொள்ளுகின்ற விதத்தினை மிக அழகாக சித்தரிப்பார். எப்படி கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது, மறைக்கப்பட்ட நிலைமையுடைய விளக்கம் என்ன என்று சொன்னால், அவர்கள் இதோ கடவுளது ஒளியினாலே வாழ்வினை பெற்றவர்களாய் இருந்தார்கள். கடவுளுடைய ஒளிதான் அவர்களுக்கு ஆடையாயிருந்தது. கடவுளுடைய ஒளி அவர்களை பாதுகாத்திருந்தது, ஆடையாயிருந்தது. அவர்கள் ஆடையின்றி இருந்தார்கள் என்ற நிலைமை அவர்களுக்கு முதலாவது நிச்சயமாக தெரிந்திருக்கவில்லை. இதோ அவர்கள் வாழ்விலே அவர்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு செய்தி, அவர்கள் பின்பற்றிய ஒரு செய்தி, அவர்கள் நம்பிக்கை வைத்த ஒரு இடம் தவறான ஒன்று. அதனுடைய விளைவாய்த்தான் அவர்கள் தாங்கள் ஆடையின்றி இருப்பதை உணர்ந்தார்கள் என்று அவர் சொல்லுவார். ஆடையின் இருக்கும்போது அவர்கள் ஆடையின் இருந்ததை குறித்து எந்த விதமான கலக்கமும் இல்லை. ஆனால் திருமறை சொல்கின்ற வெளிச்சத்திலே இறையாளை சொல்கின்றார்கள், கடவுளது ஒளி அவர்களுக்கு ஆடையாக இருந்தது, அவருடைய மகிமை ஆடையாக இருந்தது. ஆனால் அந்த நிலையை அவர்கள் புறக்கணித்திருக்கின்றார்கள். தவறான ஒரு வார்த்தையை கேட்டபடினாலே, தவறான இடத்தில் நம்பிக்கை வைத்தபடினாலே, தவறானவற்றுக்கு தங்களுடைய காதுகளை கொடுத்தபடினாலே, அலகையினுடைய பாம்பு என்று நாங்கள் வாசிக்கிறோம், அந்த பாம்பினுடைய சத்தத்திற்கு, சர்ப்பத்தினுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தபடினாலே தான் அவருடைய வாழ்க்கையிலே இதோ கண்கள் திறக்கப்பட்ட அனுபவம் அவருடைய வாழ்க்கையிலே தவறாக போய் முடிகின்றது. இங்கே அவ்வண்ணமாகவே உயிர்த்த கிறிஸ்துவை காண முடியாமல் அதே அந்த தன்மையில் இருக்கின்ற சீடர்கள் சரியாக பார்வை பெற்று சரியாக நம்பிக்கையிலே வளர்ந்து இந்த உலகத்திலே இறை பிள்ளைகளாக தொடர வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனை. இவர்கள் இங்கே பார்க்கிற கேட்கிற இடம் தங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரை காண்பதற்கும், உலகினை காண்பதற்கும், உயிர்த்த கிறிஸ்துவை காண்பதற்கும், உயிர்த்த கிறிஸ்துவிலே வாழ வருவதற்கும் அவர்களுக்கு துணையாக இருக்கிறது. என்னவென்று சொன்னால் இறை வார்த்தை, சாத்தானின் வார்த்தை அல்ல, வாழ்வை இழக்க செய்யும் வார்த்தை அல்ல, பொய் சொல்லும் வார்த்தை அல்ல, உலகில் ஆசீர்வாதங்களை கொடுக்கின்ற நிலை என்று அல்ல. இறைவார்த்தை நிலையான வாழ்வு நோக்கிய பயணத்தில் நம்மை சரியாய் கொண்டு போகும் வார்த்தை, அது கடவுளுடைய வார்த்தை. அந்த கடவுளுடைய வார்த்தை அவர்கள் இப்போது கேட்கிறார்கள். இறைவாக்கினர்களும் மோசையிலிருந்தும் அத்தனை பழைய ஏற்பாட்டு ஆகமிலிருந்து எல்லாம் அத்தனை காரியங்களையும் மேசியாவை குறித்து இயேசுநாதர் இங்கே அவர்களுக்கு விளக்குகின்றார். விளக்கிவிட்டு அவர் இல்லம் சென்று அப்பத்தை எடுத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அதை பிற்கிற போது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டன. அப்போதுதான் உணர்ந்து கொண்டார்கள், நம்மோடு உடன் பயணித்தவர் இயேசுநாதே, நம்முடைய ஆண்டவர், நம்மீது அன்பு கொண்டிருக்கின்றவர், நம்மை விட்டு விடுகிறவல்ல, தைரியப்படுத்துகின்றவர், இந்த கலக்க சூழலிலும் நம்பிக்கை இழந்திருக்கும் நிலையிலும் நம்மோடு வாழுகின்றவராக, நம்மோடு பயணிக்கின்றவராக
நிலையான வாழ்வு நோக்கிய பயணத்திலே நடத்துகின்ற ஆண்டவராய் இருக்கின்றவர் என்பதை கண்டுகொண்டார்கள். சரியான இடத்திலே நம்பிக்கை வைப்பது, சரியானவற்றை காண்பது, சரியான ஆண்டவரிலே நம்முடைய வாழ்வை ஒப்படைப்பது, இறை வார்த்தையை ஏற்றுக்கொள்வதில் தான் இருக்கிறது. இந்த மக்கள் எல்லாம் இறை வார்த்தைகளை அறிந்திருந்தார்கள். ஏன்? இயேசுநாதரே பல சமயங்களிலே சொல்லியிருந்தார். மார்க்கு நற்செய்தியில் சொல்கிறபடி 3 முறை அந்த அறிவிப்பை அவர் சொல்லுவார். மனுஷகுமாரன் பாடுகள் படவும், கொலை செய்யப்படவும், உயிரோடு எழுந்திருக்கப்படவும் வேண்டும் என்பது இறை விருப்பம், அது இறை திட்டம், இறை சித்தம் என்று சொல்லுவார். அதை அறிந்திருந்த பிறகும் அந்த வார்த்தையில் நம்பிக்கை வைக்கவில்லை. அந்த நம்பிக்கை வைக்கிறதுடைய விளைவுதான் அவருடைய கண்கள் இன்னும் மறைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் உயிர்த்த கிறிஸ்து மகிமையுள்ள நிலையிலே மகிமைக்குள் பிரவேசித்திருக்கின்றார் என்ற உணவோடு இந்த லூக்கா நற்செய்தியை பதிவு செய்து அந்த மாட்சியை நாம் சரியாய் கண்டு அவர் நம்மோடு பயணிக்கின்ற ஆண்டு என்பதை புரிந்து கொண்டால் இந்த உலக வாழ்க்கையிலே அர்த்தம் விளங்கும் என்று சொல்லுவார். இந்த சிந்தனை தான் இந்நாளிலே நாம் பெற்றுக்கொள்ளுகின்றோம். உயிர்த்த கிறிஸ்து நம்முடைய வாழ்விலே மகிமைக்குள் நுழைந்தவராக, நம்மையும் மகிமைக்குள்ளே கொண்டு சேர்க்கின்றவராக நம்முடன் இந்த உலக வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் பயணிக்கின்றார். அந்த பயணத்தினுடைய அனுபவங்களை உணர்ந்து கொண்டு வாழ்வதற்கு இந்த சிந்தனை நமக்கு அருள் செய்கிறது. எப்படி நாம் இதை உணர்ந்து கொள்ளுவோம்? இங்கே இந்த வார்த்தைகளே சொல்கின்றபடி லூக்கா நற்செய்தி 24ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே அவர் அழகாக சொல்லுவார். அப்போது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நினைவிலே கொண்டு என்று வாசிக்கிறோம். அவருடைய வார்த்தைகளை அப்படி நினைவிலே கொண்டார்கள். கடவுளது வார்த்தைகளை, இயேசு ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் நினைவிலே கொள்ளும் போது நம்முடைய கண்கள் திறக்கப்பட அனுபவம். குறிப்பாக அவர் தம்முடைய சரீரம், தம்முடைய இரத்தமிவைகளை உலகினுக்காக கையளித்து, இதை வாங்கி கொள்ளுங்கள், இது என் உடல், இதை பானம் பண்ணுங்கள், இது என் இரத்தம் என்று சொல்லி உலகோருடைய பாவ மன்னிப்பிற்காக தம் சரீரத்தவர்களை பிட்டு கொடுத்தாரே. அதை சரியாக உணர்ந்து கொள்ளும் போது, நம்பிக்கையோடு பார்க்கும்போது அதிலே கிறிஸ்துவின் மெய்யான பிரசன்னம், உயிர்த்த கிறிஸ்து மகிமையிலே பிரவேசித்து வராக நம்முள் தோன்றுகின்ற நம்மோடு வாழுகின்ற இறை அனுபவம் நம்முடைய வாழ்வு உண்மையாய் கண்களை திறந்து பார்க்க செய்கிறது. இந்த உலகிலே நாம் புறப்பட்டு போவதற்காக இங்கே கண்கள் திறக்கப்பட்ட இருவரும் 2 சீடர்களும் உடனடியாகவே இயேசுநாதர் எங்கள் வாழ்க்கையிலே கண்களை திறந்தார், மாட்சிமைக்குள் நாங்கள் நுழையும்படியாக எங்களை இங்கே ஆசிர்வதித்திருக்கிறார், வாழ்வித்திருக்கிறார் என்ற உணர்வோடு உடனடியாகவே எருசலேமுக்கு திரும்பி போய் 11 கூட இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டார்கள் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே அறைகூவலதுதான். இவ்வளவு காலம் கிறிஸ்துவை உயிரிற்றெழுந்தவராய் நாம் சரியாய் கண்டிருக்கிறோம் என்று சொன்னால் உலகிலே நாம் புறப்பட்டு போவோம். உலகிலே நாம் பகிர்ந்து கொள்ளுகின்றவர்களாய் நாம் சொல்லுவோம். எப்படி? நம்முடைய சொல், செயல், சிந்தனைகளிலே, நம்மோடு வாழுகின்ற சக மனிதரிலே கடவுளுடைய சாயலை காண்கின்றவர்களாக நாம் செயல்படுவோம். வார்த்தையை வெறுமனே வார்த்தையாய் சொல்லுவதிலே மாத்திரமல்ல, நம்முடைய செயல்களிலே இந்த இறை வார்த்தையை உயிரோட்டம் உள்ளதாக காண்பிப்போம். பலமிழந்தவர்களுக்கு பலத்தை கொடுப்போம், வாழ்விழந்தவர்களுக்கு வாழ்வரை கொடுக்க துணிவோம், தேவையோடு வாழ்கின்ற மக்களுக்கு நம்மையே கொடுக்க துணிவோம். அதுதான் இயேசுநாதர் இங்கே காண்பித்த முன்மாதிரி. தம்முடைய வாழ்விலே உலகில் உள்ள மக்கள் எல்லாரும் கடவுளோடு ஏதேன் அனுபவத்திலே வாழ்கின்ற அந்த வாழ்வனுக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக, கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்பதற்காக தம்முடைய வாழ்வனை முழுவதும் கையெழுத்து இயேசுநாதர், சிலுவை அண்டை முழுவதும் தம்மை தாழ்த்தி இயேசுநாதர் தம்மை ஒப்புக் கொடுத்தவர். இந்த காலங்களிலே தேவையோடு வாழ்கின்ற மக்களோடு நம்முடைய வாழ்வை ஒப்படைத்து நாம் வாழ்ந்திடவும் வளர்ந்திடவும், இந்த உயிர்ற்றெழுந்த அனுபவத்திலே நாம் கிறிஸ்துவை முழுவதுமாய் கண்டு அவரை போற்றிடவும் ஆண்டவர் நமக்கு அருள் செய்வார். தூய ஆவியார் நமக்கு துணை செய்வார். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக்கொள்வதாக. ஆமென். நாம் மீண்டுமாக நம்முடைய பாடல் புத்தகத்திலே 96வது பாடல், சத்திய வேதத்தை தினம் தியானி
சகல பேர்க்கும் அது அபிமானி என்ற பாடலை பாடுவோம். 96வது பாடல். சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல மேற்கும் அபிமானி, உத்தம ஜீவிய வழிகாட்டு, உயர்வான் உலகில் உனை கூட்டு. சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல மேற்கும் அபிமானி, வாலிப தமக்குள் அதுவாகு, வயோதி மர்க்கும் அகுணவாகு, பாலகத்தினிய பாலுமதாம், படிமீதாத்ம பசி தணிக்கும். சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல மேற்கும் அபிமானி, சத்துரு பிரியோ அமர்புரியோ, கருண மகனல் ஆயுதமா, புத்திரமே திரரோடு மகிழோ, பொழுது மதுனல் உறவாகோ. சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல மேற்கும் அபிமானி, உலை மீறியமானிடரிதையோ, பெரிதும் பெருத கது மருந்தா, நிலையான வாழ்நாள் நிலைக்க, நேய காய கற்பமதா. சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல மேற்கும் அபிமானி, கதியில் வழி காணாதவர்கள் கண்ணு கரிய கலிக்கமது, புதிய எருசலேம் மதிக்கு, போகும் பயண துணையுமது. சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல மேற்கும் அபிமானி, மாந்தரட்சி படையும் வழி, வழுத்தும் தேவ வார்த்தையது, வேந்தர் அமைச்சர் முதல்வர்க்கு விதித்த பிரமாணமும் அதுவே. சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல மேற்கும் அபிமானி. கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி நாம் மன்றாடுவோம். அருள் நிறைந்த இறைவா, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாளுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். கர்த்தர் உயிர்த்தெழுந்து பண்டிகைக்கு பின்வரும் 2வது ஞாயிறிலே உம்முடைய சமூகம் தாழ்பணிந்தவர்களாக நாங்கள் உம்மை போற்றுகிறோம். இம்மட்டும் எங்கள் வாழ்வோடு செயல்பட்டு வருகின்ற உம் செயலாக்கத்தை வாழ்வதை புரிந்தவர்களாக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். வாழ்க்கை பயணத்திலே உடனிருக்கும் ஆண்டவர் நீ. எங்களுடைய வாழ்வு அர்த்தம் பெறவும், எங்களுடைய வாழ்வு நிலையான வாழ்விலே பங்கடையவும் எங்களுக்காக இரக்கம் பாராட்டும் அன்பு கர்த்தர் நீ. உம் குமாரனை இந்த பூவுலகிலே எங்களை போன்ற பாடுள்ள தேகத்திலே தந்து அவரை மெசியாவாக உலகத்திலே கர்த்தர் நிலைப்படுத்தி மெசியாவிலே விளங்குகின்ற மீட்பின் பேரானந்தத்தை அனைவரும் ருசிக்க செய்தீர். உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இதை உணர முடியாமல் கண்கள் மறைக்கப்பட்ட மக்கள் உம் அருளினாலே
கண்கள் திறக்கப்பட்டார்கள். இதோ ஏதேன் அனுபவத்தையும் உம்மோடு உறவாடும் வாழ்வின் மேன்மையும் அவர்கள் புரிந்து கொள்கின்றார்கள். எவ்வளவாக உம்முடைய அன்பை ருசித்து பார்த்த ஒரு மக்கள் சமூகம், அப்படியே எங்கள் வாழ்விலையும் அதே விதமான நம்பிக்கையின் வாழ்வினை ஆண்டவர் தருவது எண்ணி உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அன்புள்ள இறைவா, எங்களுடைய வாழ்வும் பலவீனங்கள் நிறைந்தது, உடைய வாழ்வும் துக்கம் நிறைந்தது, வாழ்க்கை போராட்டம் நிறைந்த ஒன்று. சமகாலத்து அனுபவங்களிலே உலகமெங்குள்ள மக்கள் வீரத்தோடும் துக்கத்தோடும் இருப்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் என்ற கேள்வி எழுப்ப முடியாமல், எங்களால் புரிந்து கொள்ள இயலாமல், எங்களில் அநேகரை நாங்கள் இழந்து வேதனையிலே சிக்கி வாடிக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் கண்திறந்து எங்களை பார்க்க மாட்டாரா? விடுதலையை நாங்கள் ருசிப்பதற்காக கண்களை திறக்க மாட்டாரா என்ற இயக்கத்தோடு காணப்படுகின்றோம். அன்புள்ள தகப்பனே, இன்றைய நாள் உம்முடைய வார்த்தை எங்கள் வாழ்விலை கொண்டு வரும் மறைகுவலை எண்ணி உமக்கு நன்றி சொல்கிறோம். கலக்கங்களை மாற்றுகின்றவர், கண்ணீரை துடைக்கின்றவர், மகிமைக்குள் எங்களை நிறைவாய் நடத்துகின்றவர், எங்கள் துக்கச் சூழலிலே துன்பச் சூழலிலே எங்களோடு பயணிக்கிறார். வழிப்போக்கராக வந்து இணைந்து கொண்ட இயேசு ஆண்டவர் விருந்தினராக ஏற்றுக்கொள்ளப்பட்டு விருந்து கொடுக்கின்றவராக மாறி விருந்தின் மேன்மையை உலகிலே கொண்டு செல்கின்ற அளவிலே ஆற்றப்படுத்தியுள்ளாரே. அதே விதமான அனுபவங்கள் எங்கள் வாழ்க்கையிலே நீர் கிறிஸ்துவிலே தருகிறதற்காக உமக்கு நன்றி. அப்படியே நாங்கள் எங்களோடு இந்த துன்பச் சூழலிலே உள்ளுரைந்து எங்களை வாழ்விக்கும் ஆண்டவராகவே இயேசுவாக இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு வாழ்ந்திட என் கண்களை திறந்திருக்கிறேன். ஜீவனுள்ள வார்த்தைகள் வழியாக எங்களிலே உம்முடைய ஆற்றலை ஆண்டவர் வழங்கியிருக்கிறேன். உம்மை போற்றுகிறோம். இதனை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு நம்பி உயிர்த்த கிறிஸ்து எங்களோடு இருக்கிறார் என்பதை புரிந்து நாங்கள் தொடர்ந்து வாழ்ந்திட அருள் தாரும். உலகமெங்கும் வாடுகின்ற மக்கள் நம்பிக்கை பெற்றுக் கொள்ளட்டும். கர்த்தர் அனைவரையும் சந்திப்பீராக. அனைத்து நாடுகளும் ஆண்டவரே இக்கலக்கங்கள் மாறுவதற்காக மேற்கொள்ளும் முயற்சிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே உடனிருந்து எல்லோரையும் திடப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தந்தையே, எங்கள் தேசத்திற்காக நாங்கள் கொண்டாடுகிறோம். இந்திய தேசம் முழுவதிலும் உங்களுடைய நிறைவான அருட்கிற துணை மாற்றி விளங்கட்டும். கர்த்தாவே, உங்களுடைய அன்பை எல்லாரும் ருசித்து பார்க்கும்படியாய் இறங்குவீராக. நாங்கள் சிறைகளை கழிப்பிட வண்ணமாய் கொரோனா வைரஸ் தாக்கம் குறைந்து வருவதை நாங்கள் உணர்கிறோம். சுவாமி, உமக்கு நன்றி. விரைந்து நாங்கள் சுகம் பெறும்படியாய், இது முழுவதும் நீக்கப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். நீ நிறைவேற்றுவதற்காக உமக்கு நன்றி. எங்கள் வாழ்க்கை பயணத்திலே உடன்வரும் உம்முடைய அன்பின் பிரசன்னம் உயர்த்த கிறிஸ்துவிலே தொடர்ந்து வாழ்க்கையிலே அர்த்தம் கொடுக்கட்டும். நம்பிக்கையோடு வாழச் செய்வீராக. இதோ தேச தலைவர்கள், ஆளும் அதிகாரிகள், அமைச்சர் பெருமக்கள், ஒவ்வொரு நிலையிலே பணி செய்கிற மக்கள் அனைவருக்காக செபிக்கிறோம். ஆண்டவது அன்பின் ஆசி அனைவரோடு விளங்கட்டும். சிறப்பாக இந்நாட்களிலே தன்னார்வத்தோடு இது தொற்று நீங்கும்படியாய் எங்கள் உயிரையே துச்சமென மதித்து தியாகத்தோடு உழைக்கின்ற மருத்துவர்கள், பணியாளர்கள், சமூக பணியாளர்கள், ஒவ்வொரு தன்னார்வமாய் உழைக்கிற மக்கள் அனைவரும் உடைய ஆசியிலே கழிகூற வேண்டும். ஆண்டவரே, யாரும் பாதிக்கப்படக்கூடாது. கர்த்தர் தாமே அனைவரையும் ஆசீர்வதிக்கவும் காத்துக்கொள்ளவும் அவள் மூலமாக பரிபூர்ணமான சுகம் தந்து அனைவரையும் ஆதரிக்கும் செபிக்கும். விரைவாக மருந்துகள் எல்லாம் சரியாக கிடைக்கின்ற வழிவகைகளை கத்து உருவாக்குவீராக. உன் கிருபையின் கரங்களை தாங்கட்டும். எங்களுடைய அத்தனை குடும்பங்களையும் சுகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நம்பி நம்பிக்கையோடு பணிகிற அனைவருக்காக மன்றாடுகின்றோம். தேவ பலன் அனைவரையும் தாங்கட்டும். குடும்பங்களிலே தேவ பிரசன்னம் நிறைந்திருக்கட்டும். ஒவ்வொரு நாளுடைய பாதுகாப்பை கண்டுமை போற்றட்டும். பணிகள் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பீராக. விரைவாக இயல்பு வாழ்க்கை திரும்புகின்ற வாழ்வு
எங்களை பருகட்டும் கத்தை நடத்துவீராக. ஆண்டவரே, என் அனைவரையும் மீண்டும் உடைய சமத்து ஒப்படைத்து நல்வாழ்வுக்காய் பணிகிறோம். நீ நடத்துவீர், அதற்காக நன்றி. துதி, கனம், மகிமை எல்லாம் நாங்கள் உமக்கே செலுத்துகின்றோம். இறைமகன் இயேசுவின் திருப்பெயரில் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டுகின்றோம். எங்கள் வேண்டுதல் கேளும் கடவுளே, ஆமேன். கர்த்தருடைய ஜெபத்தை அனைவரும் சேர்ந்து எடுப்போம். பரமனின் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்த மனநிலத்திலேயே செய்யப்படும் போல் பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றென்று வேண்டிய எங்கள் ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாம் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு நாமத்தை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமையும், மகிமையும் இணைக்கும் உலகளே, ஆமென். நாம் எழுந்து இறையாசி பெற்றுக் கொள்ளுவோம். இறையாசிக்கு பின்பு நம்முடைய பாடல் புத்தகத்திலே 11வது பாடலை நாம் அனைவரும் பாடுவோம். கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை பிரசன்னமாக செய்து உனக்கு சமாதானம் பெற்றிடுவாராக. கர்த்தரேதற்காரும் ஆசீர்வாதம் தாரும். எங்கள் மேல் முகத்தை வைத்து வீசும் ஒளியை எங்களுக்கு சமாதானம் தந்து கிறிஸ்தை காட்டி மோதிக்கும் உமதாவியை கொடு. எங்கள் மீட்பரான இயேசுவின் மேலான நாமத்துக்கு மகிமை. ஆமென். கேட்பீர் ஜெபத்தை. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலான பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென், ஆமென்.